வாய்க்கு வந்தபடி நல்லா இல்ல நல்லா இல்ல. என்ன சார் நல்லா இல்ல? நீங்க நடிச்சிருக்கீங்களா? எந்த படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்களா? நடிச்சவங்க வந்து பேசட்டும் சார். சும்மா நல்லா இல்ல நல்லா எதுக்கு சொல்றீங்க? ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? முத ஒரு டைரக்டர் படம் எடுக்கிறாரு, சும்மா நல்லா இல்ல. என்ன நல்லா இல்ல? ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. பாட்டு லிரிக்ஸ் எல்லாம் கூட நல்லா இருந்தது. டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ஒரு சைரன் மூவி பார்த்துட்டு வரேன் சார். படம் நல்லா இருக்கு சார். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. அவர் எல்லா மூவிலையும் பாத்தீங்கன்னா பக்காவா ஆக்டிங் பண்ணிட்டு தான் வராரு. ஸோ இந்த மூவில வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஒரு அந்த அப்பா பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு இதுல நல்லா இருக்கு. பாண்டிங் நல்லா இருக்கு. ஃபைட்டும் சரி, அவரோட திங்கிங், ஒவ்வொரு திங்கிங் எப்படி மூவ் ஆகுதோ அதுவும் எல்லாமே நல்லா இருக்கு சார். இறைவனுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தோம். இறைவன் மொக்க படம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல படமா கொடுப்பாருன்னு பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். செகண்ட் ஹாஃப்க்கு மேல செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்டா காமிச்சிட்டாங்க இந்த படம். அடப்பாவீங்களா, இதுக்கு ஹீரோ கையில கத்தியை கொடுத்து வந்து தேட்டர் வெளில நம்மள குத்திட்டு போனாலும் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலா எதுக்கு இப்படி ஒரு படத்தை எடுத்து இவனுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா, எடுக்கிறதுக்கு சப்ஜெக்ட் இல்லைன்னா ஜாதி மதம்ன்ற பேர்ல ஏதாவது ஒன்று போட்டு திணிச்சு நம்மள சாவடிக்கிறானுங்க. நல்லா இல்லைன்னு சொல்றவங்க எப்படி சொல்றது, அவங்களுக்கு வேணா சிலுக்கு படம் தான் போட்டு காட்டணும். அது நல்லா இருக்குமா? புரியல சார் எனக்கு. நல்லா இல்லைன்னா அப்ப எந்த மாதிரி படத்தை எதிர்பார்க்கறீங்க? கத்தி குத்துறதா? அதுவும் தான் நல்லா இல்லைன்றீங்க. சைக்கோ மாதிரியா? அதுவும் நல்லா இல்லைன்றீங்க. அப்ப ஃபேமிலி சப்ஜெக்ட் அதுவும் நல்லா இல்ல. அப்ப என்ன படம் வேணும்? உங்களுக்கு வந்து போர் அடிக்காது, உங்களுக்கு வந்து வெறுப்பாகாது, ஏன்டா வந்துன்னு தோணாது. நல்ல படம், சூப்பரா இருக்கு. கமர்ஷியல் படம், லாஸ்ட்ல கிரிஞ்சு சீன்லாம் நிறைய வரும், அது மட்டும் தான் ஒத்துக்க முடியல. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. சைரன் நல்லா இருக்கு. ஜாதி வெறியால பாதிக்கப்பட்ட குடும்பத்தை இழந்த ஹீரோ அந்த ஜாதி வெறி பிடிச்சவங்கள வந்து பழிவாங்குற ஒரு கதை. பட் பழிவாங்குற கதையா இல்லாம ஒரு த்ரில்லர் ஜானல் எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே த்ரில்லரா போகுது, செகண்ட் ஹாஃப்ல எமோஷன் சென்டிமெண்ட் போகுது. நல்லா இருக்கு. ஜெயம் ரவி செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இறைவனுக்கு அப்புறம் இது ஒரு கம்பேக் மாதிரி இருக்கும் அவருக்கு. படம் ஆக்சுவலா நல்லா இருந்தது. டிஃப்ரெண்டான கான்செப்டா இருந்தது. ஜெயம் ரவி சார் வந்து சால்ட் அண்ட் பேப்பர்ல நல்லா பண்ணியிருந்தாரு அவரு. அண்ட் ஃபாதர் அண்ட் டாட்டர் ரோல் வந்து நல்லா சூட் ஆச்சு அவருக்கு. நல்லா பண்ணியிருந்தாரு. ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இட் வாஸ் வெரி சூப்பர் அண்ட் என்கேஜிங். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாகிங் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் சைரன் மூவி பார்த்துட்டு வரேன் சார். படம் நல்லா இருக்கு சார். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. அவர் எல்லா மூவிலையும் பாத்தீங்கன்னா பக்காவா ஆக்டிங் பண்ணிட்டு தான் வராரு. ஸோ இந்த மூவில வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஒரு அந்த அப்பா பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு இதுல நல்லா இருக்கு. பாண்டிங் நல்லா இருக்கு. ஃபைட்டும் சரி, அவரோட திங்கிங், ஒவ்வொரு திங்கிங் எப்படி மூவ் ஆகுதோ அதுவும் எல்லாமே நல்லா இருக்கு சார். எதுவும் சொல்றதுக்கு இல்லை, நல்லா இருக்கு. அழகா இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இவ்வளவு நாள் பார்த்ததுக்கும் இந்த கெட்டப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா இருக்காரு. நல்லா இல்லைன்னு சொல்றவங்க எப்படி சொல்றது, அவங்களுக்கு வேணா சிலுக்கு படம் தான் போட்டு காட்டணும். அது நல்லா இருக்குமா? புரியல சார் எனக்கு. நல்லா இல்லைன்னா அப்ப எந்த மாதிரி படத்தை எதிர்பார்க்கறீங்க? கத்தி குத்துறதா? அதுவும் தான் நல்லா இல்லைன்றீங்க. சைக்கோ மாதிரியா? அதுவும் நல்லா இல்லைன்றீங்க. அப்ப ஃபேமிலி சப்ஜெக்ட் அதுவும் நல்லா இல்ல. அப்ப என்ன படம் வேணும்? அதுக்கு நீங்க கதை எழுதி ப்ரொடியூஸ் ஒரு 50 கோடி ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அப்ப வேணா எடுக்கலாம். சும்மா நல்லா இல்லன்னு எந்த படத்தையும் சொல்லாதீங்க. முத ஒரு டைரக்டர் எடுத்திருக்காரு, அவரை பாராட்டுங்க. நல்லாவே இருக்கு படம். சைரன் மூவி ஃபேமிலியோட பாக்குற படம், ஓகேவா? தயவு செஞ்சு ஃபேமிலியோட பாருங்க. நல்லா இல்லைன்னு யார் சொன்னது? படம் ரிலீஸ் முன்னாடி அவங்க எதுல பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியலையே. எதுல பார்த்திருப்பாங்கன்னு தெரியல எனக்கு. தியேட்டர்ல பார்த்தாங்களாமா? அவங்களுக்கு மட்டும் தனியா எங்க ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியலையே. நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த தியேட்டரோட ஃபர்ஸ்ட் டிக்கெட்டே சைரனுக்கு நான் தான் புக் பண்ணியிருக்கேன். எனக்கு முன்னாடி எப்போ வந்து பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. ரசிகைன்றதை விட ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ரசிகைன்றது நான் உண்மையா சொல்லிடுறேன். நான் தீவிர ரசிகைன்றது எங்க அப்பாவுக்கு தான். என்னோட அப்பா தான் என்னோட ஹீரோ. ரெண்டாவது ரவி. என்னோட அப்பாக்கு அப்புறம் ரவி சார் தான். அப்படி இல்லையே. போன வருஷம் போர் தொழில் எப்படி இருந்துச்சு சார் படம்? அட்டகாசமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வருஷம் பட்டாம்பூச்சி, அப்பயும் தான் பொன்னியின் செல்வன் வந்துச்சு. பொன்னியின் செல்வன் அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லையா? நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஒவ்வொரு வருஷத்தோட லிஸ்ட்ல எனக்குன்னு ஒரு வருஷத்துக்கு இந்த படம் தான் லிஸ்ட்னு நான் எடுப்பேன். போன வருஷத்தோட படம் எது தெரியுங்களா? போர் தொழில். அதுக்கு போன வருஷம் படம் பட்டாம்பூச்சி, அதுக்கு போன வருஷம் சைக்கோ. அப்ப நான் எந்த மாதிரி ஆளா இருப்பேன் பாத்துக்கோங்க. ஜெயம்.
லவ் ஃபீல் நல்லா இருக்கும். அப்போ எனக்கு என்ன ஒரு 9 வயசு தான் இருக்கும். அப்போ எனக்கு தெரியல. இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஃபீலா இருக்கு. நான் அந்த படத்துல ஹீரோயினே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நல்ல பிடிக்கும் மாவா. இப்ப மட்டும் அவர் இருக்கட்டும் எதற்க உடனே போயிட்டு நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்பேன். அந்த அளவுக்கு கேட்பேன். உங்க வீட்டுக்கு வரட்டுமா, என்ன ஃப்ரெண்டா ஏத்துப்பீங்களான்னு கேட்பேன். அவரா ரெண்டுமே நல்லா நடிச்சிருக்காரு. எதை சொல்றது, அழகா இருக்காருல்ல. வயசானாலும் ஸ்டைலும் இன்னும் அழகும் அவரை விட்டு போகவே இல்லை. அவர் எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தீங்களா வயசான கெட்டப்லயா. அப்ப வயசான இப்படிதான் இருப்பார் போல எங்க ரவி. நல்லா இருக்காரு. இன்னும் கொஞ்சம் அந்த ஜாதி இது சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அது ஓகே கரெக்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப அந்த இதெல்லாம் ப்ரெஷர் பண்ணாத லிமிட்டா கொடுத்துருக்காங்க. சமு சார் இல்லையா, எந்த இடத்துல எவ்வளவு போடணுமோ அவ்வளவுதான் போடுவாரு. டைலாக நல்லா போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. சமு சார் வந்து வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. எங்க தெரியறாரு இந்த படத்துல, அழகா இருக்காரு அவரும். கீர்த்தி சுரேஷுக்கும் ஜெயம்க்கும் லவ் கிடையாது. அங்க வந்து வெறும் ஒரு 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 கைதியை விசாரிக்கிற மாதிரி தான் அவங்க விசாரிக்கிறாங்க. கரெக்டா இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துல தான் எனக்கு பிடிச்சிருக்கே. மற்ற படத்துல எல்லாம் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அவங்க நடிப்பு எனக்கு அவ்வளவா இல்ல. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நடிப்பு. அழகா இருக்காங்கல்ல. அப்ப அழகா இருக்கத்தோட தானே பொம்மை மாதிரி இருக்காங்க. நான் எப்படி இருக்கிறேன், அழகா இருக்கேன்னா நல்லா இல்லையா? அவரு இந்த படத்துல கொஞ்சம் கம்மி தான். பட் ஓகே நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட மியூசிக் நல்லா இல்லைன்னு சொல்றவங்க எப்படி சொல்றது, வேஸ்ட்னு தான் சொல்லணும். அப்படியே கேட்டாலே வேற லெவல்ல இருக்கும். ஃபீலிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். தேங்க்யூ.